அதிக சம்பளம் வாங்கும் டாப் 10 இந்திய நடிகர்கள். விஜய், அஜித், ரஜினிக்கு எத்தனாவது இடம்? எத்தனை கோடி தெரியுமா? 2024ஆம் ஆண்டில் இந்திய சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் டாப் 10 நடிகர்களை தான் பார்க்க போகிறோம். அதில் பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அக்ஷய் குமார் 10வது இடத்தில் உள்ளார். பெரும்பாலும் நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எமோஷனல் கலந்த திரைப்படங்களில் நடித்துள்ளார். வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் அக்ஷய் குமாரின் சம்பளம் போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 60 முதல் 145 கோடி ரூபாய் வரையில் உள்ளது. 9வது இடத்தில் உலக நாயகனாக வலம் வரும் கமல்ஹாசன் உள்ளார். விக்ரம், இந்தியன் 2 படங்களுக்கு பிறகு தக் லைஃப், இந்தியன் 3 உள்ளிட்ட படங்களிலும் நடித்து வரும் கமலின் சம்பளம் 100 முதல் 150 கோடி ரூபாய் வரையில் உள்ளது. இந்த வரிசையில் 8வது இடத்தில் ஒரு பெரிய ஹிட்டிற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டு வரும் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் உள்ளார். கடைசியாக டைகர் 3 படத்தில் நடித்திருந்த சல்மான் கான் அடுத்ததாக AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் சிக்கந்தர் படத்திலும் நடித்து வரும் அவரின் சம்பளம் 100 முதல் 150 கோடி ரூபாய் வரை உள்ளது. இந்த வரிசையில் 7வது இடத்தில் நடிகர் அஜித் குமார் உள்ளார். திரைப்படங்களை விட பைக், கார் மீது அதிக பிரியமுள்ள அஜித் ரசிகர்களால் தொடர்ந்து ட்ரெண்டிங்கிலும் இருந்து வருகிறார். அடுத்ததாக விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வரும் அஜித்தின் தற்போதைய சம்பள அளவு 105 முதல் 165 கோடி ரூபாய் வரை உள்ளதாக கூறப்படுகிறது. 6வது இடத்தில் பிரபாஸ் உள்ளார். இவரது சம்பளமும் தற்போது 200 கோடி ரூபாய் வரையில் உள்ளதாக கூறப்படுகிறது. 5வது இடத்தில் அமீர் கான் உள்ளார். தங்கல் என்ற ஒரே திரைப்படத்தின் மூலம் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்த அமீர் கான் தற்போது அரிதாகவே திரைப்படங்களில் தோன்றி வருகிறார். இருந்தாலும் லால் சிங் சத்தா திரைப்படத்தில் கடைசியாக நடித்திருந்த அமீர் கானின் சம்பளமும் 275 கோடி ரூபாய் வரையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக 4வது இடத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் எந்திரன் உள்ளிட்ட படங்கள் மூலம் வசூல் வேட்டை நடத்தியிருந்தார். ஆனால் அதன் பின்னர் வந்த திரைப்படங்களில் ஜெயிலர் மட்டுமே அதிக வசூலை ஈட்டியிருந்தது. ஆனாலும் அவரது படங்கள் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க ரஜினியின் சம்பளமும் 125 முதல் 275 கோடி ரூபாய் வரையில் உள்ளது. அடுத்ததாக 3வது இடத்தில் ஷாருக் கான் குறைந்தபட்சமாக 150 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்குவதும் 3வது இடத்திற்கு அவரை கொண்டு சேர்த்துள்ளது. மேலும் ஷாருக் கான் நடிப்பில் வெளியான பதான் மற்றும் ஜவான் ஆகிய 2 திரைப்படங்களும் 1000 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதல் 2 இடங்களையும் தென்னிந்திய நடிகர்கள் சொந்தமாக்க அதில் 2வது இடத்தை பிடித்துள்ளார் விஜய். ஒரு படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு விஜய் படங்கள் மிகச்சிறந்த உதாரணம். இவரது சம்பளமும் தற்போது 275 கோடி ரூபாய் வரையில் உள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக முதல் இடத்தில் இருக்கும் அல்லு அர்ஜுன் புஷ்பா என்ற ஒரே திரைப்படத்தின் மூலம் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்திருந்தார். இந்த படத்தின் 2ஆம் பாகமும் சமீபத்தில் வெளியாகி அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படங்களின் சாதனைகளை ஒவ்வொன்றாகவும் முறியடித்து வருகிறது. இதனால் மவுசு அதிகமான அல்லு அர்ஜுனின் சம்பளமும் 300 கோடி ரூபாயை தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்